வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்திற்கு கூடுதல் அவகாசம். ஓய்வு பெற்ற நீதியரசர் பி. கோகுல்தாஸ் தலைமையிலான ஒரு நபர் ஆணையத்திற்கு மேலும் 1 மாதம் அவகாசம் நீட்டிப்பு. நம்மை காக்கும் 48 திட்டத்திற்கான காப்பீட்டுத் தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழகத்தை சேர்ந்த வி. நாராயணன் நியமனம். தற்பொழுதைய தலைவர் சோம்நாத்தின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் மத்திய அரசு அறிவிப்பு. இஸ்ரோவின் புதிய தலைவராக வரும் 14ஆம் தேதி பதவியேற்கிறார் வி. நாராயணன். அடுத்த 2 ஆண்டுகள் பதவியில் இருப்பார் என மத்திய அரசு தகவல். இந்தியாவில் HMPV தொற்று பரவ தொடங்கியுள்ள நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 7ஆக உயர்வு. தொற்று பரவல் குறித்து கண்காணிக்குமாறு மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். HMPV தொற்று தொடர்பாக இதுவரை உலக சுகாதார நிறுவனம் எந்த அறிவுறுத்தல்களையும் வழங்கவில்லை. பதற்றமடைவதற்கான எந்த சூழலும் இல்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக UGCயின் திருத்தப்பட்ட விதிகளுக்கு முதலமைச்சர் கடும் கண்டனம். தமிழ்நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதை வாய்மூடி பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என காட்டம். காட்பாடியில் திமுக MP கதிரானந்த் கல்லூரியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது முறையாக நடத்திய சோதனை நள்ளிரவில் நிறைவு. 13 மணி நேர சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினர் ராமலிங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் 2வது நாளாக IT ரெய்டு. கடந்த 2016ஆம் ஆண்டு 152 கோடி ரூபாய் சிக்கியது தொடர்பாக அதிகாரிகள் சோதனை. மூன்றாவது நாளாக இன்று மீண்டும் கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணிய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் HMPV வைரஸ் பரவி வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும். பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி 10ஆம் தேதி தொடக்கம். ஜனவரி 17 மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு.
ஈரோட்டில் இன்று முதல் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை செயல்படும். பொதுமக்கள் புகார் குறித்து சி விசில் ஆப் மூலம் தெரிவிக்கலாம் என தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார். கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்த பின்னர் அறிவிப்பார் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி பேட்டி. அது கட்சி தலைவர் கூட்டணி கட்சி தலைவரோடு பேசி முடிவெடுப்பார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஜனவரி 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும். வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி தலைமை விரைவில் அறிவிக்கும் என மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தகவல். ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஓரிரு நாளில் முடிவு செய்யப்படும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னையில் பேட்டி. ஜனநாயக கடமை அது ஓராண்டு காலம் இருந்தாலும் இல்லைனா 2021 போட்டு 23 போட்டு மறுபடியும் 24 போடுறேன் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா மறுபடியும் 26 நீங்க போடணும். அதனால் எல்லோரும் ஜனநாயக கடமை ஆற்றுங்க. எங்களை பொறுத்தவரை கூட்டணி யுஜிசி நெட் தேர்வுகளை வேறொரு தேதிக்கு மாற்ற மத்திய கல்வி அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம். ஜனவரி 14 முதல் 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் மாணவர்கள் சிரமம் அடைவர் என குறிப்பிட்டு மத்திய அரசிற்கு வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த குளறுபடிகளுக்கு ஆளுநரே பொறுப்பு என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. பதவிக்காலம் முடிவடைந்த ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டில் தற்பொழுது கேஷுவல் லேபர் தான் எனவும் விமர்சனம். துணைவேந்தர்களை நியமிக்கிறதுக்கு ஆளுநருக்கு அதிக அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அண்ணா யூனிவர்சிட்டியில நியமிக்காததுனாலதான் இவ்வளவு குழப்பம் வந்துச்சு. மொத்த பொறுப்பு அவர் தான். ஒத்துக்கிறீங்களா? நீங்களே சொல்றீங்கல்ல, நியமிக்கிற அதிகாரம் அவருக்கு தானே. அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி நடந்ததுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஆளுநர் தான் பொறுப்பு. சிபிஎம் கட்சியை சேர்ந்தவர்கள் சுயநலவாதிகள் என ராசா கூறியது கண்டனத்திற்கு உரியது. கம்யூனிச கொள்கைகள் தோற்றுப்போய் விட்டதாக திமுக எம்பி ராசா விமர்சித்த நிலையில் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் மறுப்பு. சுயநலவாதிகளாக ஆகிவிட்டதாகவும் அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் நீர்த்து போய்விட்டதாகவும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிற செய்தி என்பது சமூக வலைதளங்களில் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் சுயநலவாதி ஆயிட்டோமா இல்லையான்றதை எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறான்னு தெரில. அவர் சொல்கிறது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கது, அடிப்படை ஆதாரமற்றது. நாங்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது தமிழ்நாட்டில் அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அவங்க காவல்துறை அதிகாரிகள் கேட்டாவே தெரியும். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மேலூரிலிருந்து மதுரை வரை ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பிரம்மாண்ட பேரணி. தமுக்க மைதானத்திற்கு வந்த விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு.
டங்ஸ்டன் திட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என விவசாயிகள் திட்டவட்டம். மத்திய அரசு உடனடியாக இத்திட்டத்தை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தல். திட்டத்தை கைவிடும்பாடு இப்படி கைவிடலைன்னா எங்க போராட்டம் தொடரும். நாங்கள் சாகு வரைக்கும் தயாரா இருக்கோம் அந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு. டங்ஸ்டன் போராட்டம் மோடி அரசிற்கு எதிரானது என்று கூட தெரியாதவரா பழனிசாமி? சுரங்கம் அமைக்க முயலும் பாஜக அரசை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பதிவிடாதது ஏன் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி. சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் அதிமுக பிரமுகர் மற்றும் பெண் காவல் ஆய்வாளர் கைது. இருவரையும் வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவு. தென்காசி மாவட்ட காவல்துறையில் தொடரும் சர்ச்சைகள். அதிகாரிகளின் ஊழல்களை புட்டு புட்டு வைக்கும் காவலரின் வீடியோ வெளியாகி பரபரப்பு. சட்டத்துக்கு புறம்பாக ஸ்டேஷனுக்கு சிவரி காவல் நிலையத்திற்கு மனு கொடுக்க வருவரும் அல்லது அவர்களுடன் கட்ட பஞ்சாயத்து செய்வது, அதுக்கப்புறம் சட்டத்துக்கு விரோதமான, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக மது விற்க வைப்பதும், மணல் மாஃபியா கூட சேர்ந்து கூட்டு முயற்சி சேர்ந்து மணல் விற்க வைப்பதும், அதே மாதிரி போஸ்கோ குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதும், அதுக்கப்புறம் லாட்டரி சீட்டு விற்பனையை இவர் தயவில் நடத்துவதும், அதிகாரம் கொடுத்து மறைமுகமாக நடத்துவதும் சட்டத்துப்பூர்வமான அனைத்தும் ஆதாரப்பூர்வமாக என்னிடம் உள்ளன. விழுப்புரம் அருகே நிலம் அளவீடு செய்ய 9,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சர்வேயர் உள்ளிட்ட 3 பேர் கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக சிக்கினர். ஆவடியில் கிணற்றில் தவறி விழுந்து 5 வயது சிறுவன் உயிரிழப்பு. உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. திருவண்ணாமலை அருகே தனியார் வங்கியில் நகை, விவசாய கடன்கள் மூலம் 1 கோடி ரூபாய் கையாடல். மேலாளர் உள்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 12,632 காளைகளும் 5,347 காளையர்களும் பதிவு. மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தகவல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் சிறுத்தை நடமாட்டம். AI தொழில்நுட்பத்துடன் சிறுத்தைகளை விரட்ட வனத்துறையினர் மேற்கொண்ட புதிய முயற்சி வெற்றி. திண்டிவனம் அடுத்த ராதாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்குள் ஏற்பட்ட மோதல் குடும்ப சண்டையாக மாறிய அவலம். பள்ளியில் நடந்த சமாதான கூட்டத்தில் மாணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. கொடைக்கானல் உதகை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கடும் பனிப்பொழிவு.
நகர் முழுவதும் வெண்போர்வை போர்த்திய பனிப்பொழிவின் ரம்மிய காட்சி. தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று 82 வயது மூதாட்டி சாதனை. தள்ளாத வயதிலும் சாதித்து வரும் மூதாட்டிக்கு குவிந்து வரும் வாழ்த்து. நாகை அருகே புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனி விழாவில் 1000 பேருக்கு சுட சுட மட்டன் சாப்பாடு. நீண்ட வரிசையில் காத்திருந்து உணவை வாங்கி ருசித்த பொதுமக்கள். டெல்லியில் மொத்தமுள்ள 70 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் பாஜக எம்பி சௌத்ரி தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் மாற்றப்பட உள்ளதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தகவல். அமைச்சரவையிலும் மாற்றம் ஏற்படலாம் என சூசக தகவல். முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு நினைவிடம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல். டெல்லி ராஜ்காட் பகுதியில் இடம் ஒதுக்கியுள்ளதாக அறிவிப்பு. கர்நாடக மாநிலம் தும்கூர் திப்பட்டூரில் பல மாதங்களாக மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை பிடிபட்டது. சிறுத்தையை இளைஞர் ஒருவர் மடக்கி பிடித்த வீடியோ வெளியாகி வைரல். விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் டாக்கிங் பரிசோதனை நாளை காலை 8 மணிக்கு நடைபெறும் என இஸ்ரோ அறிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த 49 நாட்களில் 40 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தகவல். டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கடும் பனிமூட்டம். 300க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமானதால் பயணிகள் அவதி. துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ் கார் விபத்துக்குள்ளானதில் பரபரப்பு. ஓடுபாதையின் தடுப்பு சுவற்றில் மோதிய பதைபதைக்க வைக்கும் காட்சி வெளியீடு.